வழிவிடு. ஏய் யார் பாது? அதானே, யாருமா நீ? முதல்ல நீ யாரு? என்னது, நான் யாரா? ஆமா, நீ யாரு? நான் தான் இந்த டீல் இங்க முடிச்சு தர்ற புரோக்கர். அப்பாக்கும் பையனுக்கும் நடுவுல எதுக்கு புரோக்கர்? அது வந்து ஏய், வீட்ல எந்த நல்ல காரியம் நடத்த விட மாட்டியா? கரெக்டா நிறுத்தணும்னே வந்து நிப்பியா? எது நல்ல காரியம்? அப்பாவை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்குறது நல்ல காரியமா? ஒட்டி இங்க பாரு, இதெல்லாம் நாங்க கலந்து பேசி எடுத்த முடிவு. ஓடி போன உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க யாருக்கும் கிடையாது. ஓடி போனவளோ நடந்து போனவளோ, அப்பாவோட சொத்துல எனக்கோ பங்கு இருக்கு. ஏய், அதான் நகையை மொத்தமா தூக்கிட்டு போயிட்டியே, இப்ப எந்த முஞ்ச வச்சிட்டு வந்த? பிரதர், என்னோட நகைய நான் எடுத்துட்டு போகாம பின்ன வேற யார் எடுத்துட்டு போவாங்க? மறுபடியும் வந்து இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்றியே, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? யார் இது? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. எங்க எங்க? ஓ, உமா அண்ணியா? நீங்க என்ன தனியா வந்திருக்கீங்க? உங்க அப்பா மிஸ்டர் தனிகாச்சலம் வரலையா? எங்க ஒரு கால் போட்டு வர சொல்லுங்க பாப்போம். பாத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஏய், எங்க அப்பா பத்தி பேசுன அவ்வளவுதான். உங்க அப்பா என்ன தியாகியா? பொய் கேஸ் போட்டவர் தானே? என்ன நடக்குதுங்க? நீ யார்மா? சார், நான் இவங்களோட கடைசி மக. எனக்கே தெரியாம, என்னோட ஒப்புதல் இல்லாம என்னோட அண்ணனுங்க எங்க அப்பாவை ஏமாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாக்குறாங்க. ஏய், இங்க யாரு ஏமாத்துறாங்க? காசு கொடுத்தா வாங்குறாங்க, பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குனீங்க சார்? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 35 லட்சம் 35 லட்சம். $50 லட்சம் போற வீட்டை வெறும் 35 லட்சத்துக்கு எழுதி வாங்க பாக்குறியே, இதுக்கு பேரு ஏமாத்துறது இல்லாம வேற என்னவா? பா, என்னப்பா இதெல்லாம்? அவ பாட்டு என்னன்னு பேசிட்டே போறா, நீங்க பாட்டு நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய், இது நான் சுயமா சம்பாதிச்சு கட்டினது. இதை என் பையனுக்கு 35 லட்சத்துக்கு இல்ல, 35,000 கூட, ஏன் சும்மா கூட கொடுப்பேன். ஏய், அதை கேட்க நீ யாரு? சார், உன்னை வக்கீல் நம்பி கூட்டின்னு வந்தா என்ன சார் சும்மாவே நிக்கிற? ஏதாவது பேசு சார். அதான் உன் வைஃபே எல்லாத்தையும் நல்லா பேசுது, பேசட்டும். அது நீங்க சுயமா சம்பாதிச்சு கட்டின வீடுங்கிறதுனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன்பா. ஏன்னா நான் நீங்க பெத்த பொண்ணு. அந்த வீட்டு மேல எனக்கும் அக்கறை இருக்கு, பங்கும் இருக்கு. வேற எவனையும் அதெல்லாம் தொடவே விட மாட்டேன். ஏய், நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இதெல்லாம் செல்லாது. சார், நீங்க சொல்லுங்க சார், எங்க சார் கையெழுத்து போடணும்? சார், இதை நீங்க அலோவே பண்ணக்கூடாது. நீ யாருமா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? முதல்ல இப்படி நின்னு சத்தம் போடுறதே தப்பு. பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா கோர்ட் மூலமா போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வா. இப்ப என்ன பண்ணுவ? அதான் சொல்லிட்டார்ல, வெளில போ. சார், அதுக்கெல்லாம் இப்ப நேரமே இல்ல. இப்ப இவன் இதுல கையெழுத்து போட்டான்னா நீங்க தான் லஞ்சம் வாங்கிட்டு குறைஞ்ச விலைக்கு இவனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறீங்கன்னு உங்க மேலயும் சேர்த்து கேஸ் போடுவேன். அதுக்கு தான் நான் கையோட வக்கீலையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கேன். சார், இப்பயாவது ஏதாச்சும் பாயிண்ட் எடுத்து சொல்லு சார். சார், அந்த ஏரியாவுல லேண்டோட கைட் லைன் 50 lakhs போகுது. 35 lakhsக்கு பண்ண முடியாது. முதல்ல உங்க குடும்ப பிரச்சனையை முடிச்சிட்டு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க. சார், வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு ஏன் இங்க வரீங்க? கொஞ்சம் விட்டா என் வேலையை காலி பண்ணிடுவீங்க போல. வெளியே போங்க, இந்தாங்க பிடிங்க பிடிங்க, கிளம்புங்க. யோ, கூட்டு போயின்றல. மா, உங்களுக்கு வேற தெரிய சொல்லணுமாமா? போங்கம்மா. வாமலு.
ஏய் நிறுத்துங்கடா. அவதான் எங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுறா. நாம என்ன பேசுறதா இருந்தாலும் அதை வீட்டுல போய் பேசிக்கலாம் வாங்க. அதுக்காக இவளை அப்படியே சும்மா விட்டு போக சொல்றீங்களா? பின்ன இங்க இருந்து இவ்வளவு மாதிரியே ரவுடித்தனம் பண்ணலாம்னு சொல்றியா? ஹலோ சார், சரக்குலோடு ஏத்தியாச்சு. நீங்க பணம் ரெடின்னு சொன்னீங்கன்னா இப்ப உடனே ஏத்திடுவோம். பணம் ரெடி ஆயிடுச்சா சார்? எனக்கு வர்ற கோபத்துல அவளை அப்படியே ஏங்க என்னங்க எல்லாம் ஒன்னாலதான். ஏய் டேய் நான் சொல்றேன்ல, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. வாவுமா. எல்லாத்தையும் கெடுத்துட்டால. என்னங்க, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சீதா, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. அடுத்தது வேற என்ன பண்றது? மொத்தமா இந்த வீட்டை அவ பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். எழுதி வச்சுட்டு அவ வீட்டு வாசல்ல எல்லாரும் உட்காந்து காவல் காக்க வேண்டியதான். அதான் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, அதையே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசலன்னு தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவள அங்கேயே ரெண்டு விட்டு பேசாம அடிச்சு வீட்டுக்கு விரட்டுறதை விட்டுவிட்டு இங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய் சும்மா இருங்கடா. அவதான் அங்க வக்கீலோட வந்திருந்தால. அதுவும் இல்லாம அது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்டா. அங்க போய் அவகிட்ட சரிக்கு சரி நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமா ஆமா ஆமா, நீங்க என்கிட்ட தானே உங்க கோபத்தெல்லாம் காட்டுவீங்க, அங்க காட்ட முடியாதுல்ல. நீ எங்க கிட்ட மட்டும் தான் வக்கனே பேச முடியும், கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு ஓட தெரியும். அங்க வந்து அவ முன்னாடி ஏதோ மந்திரவாதி வாயை கட்டி விட்ட மாதிரி கம்மன் நின்னுட்டு இருக்க. அந்த பேச்சு பேசவே பேச வேண்டியதானே? டேய், அப்பா அம்மாவே ஒன்னும் பேசாம நான் என்னடா பேச முடியும்? ஆமாமா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுதான். ஒரு சின்ன பொண்ண கூட பேசி சமாளிச்சு அனுப்ப முடியாம இங்க வந்து கேப் விடாம பேசுறது. சரிதாமா, எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். நைட்டோட நைட்டா பிளான் பண்ணி சொந்த வீட்டையே எழுதி வாங்கலாம் எனக்கு தெரியாது. தேவையில்லாம பேசாத. ஓ, ஏன் நீங்க உங்களுக்கு வேணும்னு கேட்கலையா? எனக்கு நேரடியா கேட்டுதாமா பழக்கம். உங்க அளவுக்கு புரோக்கர்லாம் வச்சு ஆள் மாறாட்டம் பண்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லி தரல. எல்லாரும் கொஞ்சம் அந்த பேச்சை நிறுத்துறீங்களா? அம்மா, எப்படிமா உன்னால மட்டும் இந்த விஷயத்தை அப்படியே ஈஸியா எடுத்துக்க முடியுது? அம்மா, விடிஞ்சா என் கடையில கையில 10 பைசா கூட இல்லாம தனியா உட்கார்ந்துட்டு இருப்பேன். டேய் ரவி, இங்க யாரும் உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடலடா. நாளைக்கு உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையோட போய் படுத்து தூங்கு. ஆமா, இப்ப தூங்குறதா முக்கியம். அதான் அம்மா சொல்றாங்க இல்லப்பா, போங்கப்பா. பெரியவங்களுக்கு தெரியாதா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? போங்க போய் தூங்குங்க, போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? போங்க. ஏங்க வாங்க.
நானும் கிளம்புறேன்ப்பா. கிளம்புறேம்மா. என்ன இந்த மலரு, நாம எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் குறுக்க வந்து நிக்கிறா. வேணும்னே செய்யறாளோ? அவ இதுவரைக்கும் செஞ்சது எப்படியோ, இன்னைக்கு செஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன சீதா சொல்ற? பசங்க நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சதுல மண்ணள்ளி போட்டவள போய் எப்படி சொல்லிட்டு இருக்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள நீங்க எல்லாரும் போகும்போது என் மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சு தெரியுமா? ஓ வேதனை எனக்கும் புரியுது சீதா. இந்த வீட்டை கட்டுறதுக்கு நாம பட்ட கஷ்டம் ஒவ்வொன்னும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இந்த வீடு எந்த காலத்திலயும் விலைக்கு போயிடக்கூடாதுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்சது நடக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது மாதிரி அந்த இடத்துல மலர் வந்து நின்னா. அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம வீடு நம்ம கைய விட்டு போகாதுன்னு. அவளை ஒவ்வொரு வாட்டி நேர்ல பார்க்கும் போதும் அதான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அவ செஞ்சதை மன்னிக்க முடியாதுதா, ஆனா இன்னைக்கு அவ செஞ்சது சரிதான். என்னங்க, இன்னும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பின்ன அப்படியே சாதாரணமா விட்டுற முடியுமா? லட்டு மாதிரி உள்ளங்கை வரைக்கும் வந்து கடைசியில் அவளால எல்லாம் போச்சு. இதுக்கு காரணம் அவதானே நினைக்கிறீங்களா? நீ தான் பார்த்த இல்ல, அவ இல்லாம வேற யாரு? உட்கார்ந்த இடத்துல இருந்து கணக்கு போட்டுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நாலா பக்கமும் என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்க்கணும். என்னடி சொல்ற? அவ அங்க வந்தது இருக்கட்டும், ஆனா எப்படி கரெக்டான டைமுக்கு வந்தான்னு யோசிச்சீங்களா? ஆமா, எப்படி வந்திருப்பா? அதுவும் வக்கீலோட. அதான் எப்படின்னு கேக்குறேன். யாராவது தகவல் சொல்லிதானே வந்திருக்கணும். ஆமா, யார் சொல்லிருப்பா? இதே வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் சொல்லிருக்கணும். ஏய், என்னடி உளர்ற? நான் ஒன்னும் உளரலங்க, நிதானமா யோசிச்சு பாருங்க. பணம் என்னை விட ரவிக்கு தான் அவசியம் தேவை. சோ அவன் சொல்ல வாய்ப்பில்லை. ரேவதி ஆல்ரெடி நகை விஷயத்துல ஏமாந்துட்டா, அவளும் சொல்ல வாய்ப்பில்லை. வீட்டை விற்கணும்னு சொன்னதே அப்பாதான், அவரும் சொல்ல வாய்ப்பில்லை. அப்ப வேற யார் சொல்லிருப்பா? உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ தகவல் போய் வந்து பார்த்தாலா? ஆமால. அந்த மனோகரோட விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையானப்போ வீட்டுக்கு வந்தாளா? ஆமால. நகை விஷயம் எப்படியோ ஏற்கனவே தெரிஞ்சு அவ உங்க எல்லாருக்கும் தண்ணி காட்டினாளா? ஆமா. இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கரெக்டா வந்து நின்னாளா? ஆமா. இப்படியே ஆமா போட்டுக்கிட்டே நில்லுங்க, வேற ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நேத்து கையெழுத்து போட எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் உள்ள போகும்போது ஒருத்தர் மட்டும் வராம வெளியிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஏய், அம்மாவைய சொல்ற? வேற யாரு? அம்மா போய் எப்படி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அவங்க உங்களுக்கு மட்டுமா அம்மா? 4 பிள்ளைங்களுக்கும் அம்மா தானே? அதுக்காக அம்மா போய் இப்படி எல்லாம். நான் இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியலையா? எப்ப பார்த்தாலும் கூட்டி கழிச்சு கணக்கு போடுற புத்திய
இதுக்கும் கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. அப்பவாவது உங்களுக்கு புரியுதான்னு பாப்போம். என்ன மலரே, நீ இன்னைக்கு வக்கீலோட பயங்கரமா பேசி அந்த ஆபீசரை ஒரு காட்டிட்ட. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு போயிட்டோம். ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் எங்க வீடு கைய விட்டு போயிருக்கோம். ஆமா, உங்க அக்கா ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க? அந்த வீடு மேட்டர்ல எங்க அண்ணா அக்காக்கு அல்வா கொடுக்க பிளான் பண்ணிருப்பான். அதான் எனக்கு அவ ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. உன் அம்மாவும் அப்பாவும் உன் மேல கோமா தானே இருப்பாங்க? அப்பா கோவமா இருப்பாரு தான், ஆனா அம்மாக்கு கோவம் இல்லன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அம்மா எங்க இருந்தாங்கன்னு பாத்தியா? வெளியே இருந்தாங்க. எல்லாரும் அப்ப உள்ள இருக்கும்போது அம்மா மட்டும் ஏன் வெளியே நிக்கணும்? ஏன் நிக்கணும்? அவங்களுக்கு வீட்டை விக்கிறதுல விருப்பமே இல்லாத மாதிரி தோணுச்சு. மையால்மா சொல்ற? ஆமாடா, நாங்க உள்ள நுழையும் போது அம்மா முகத்துல ஒரு செகண்ட் ஒரு நிம்மதி தெரிஞ்சதை கவனிச்சேன். எப்படி மலரு இவ்வளோ ரணகலத்திலயும் இதெல்லாம் நோட் பண்ண? ஏண்டா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? தெரியும். அதெல்லாம் சரி, மிஸ்டர் மார்க்கண்டேயன் உன் மேல வெறுப்பாதான் இருக்கிறாரா? ஆமா, அவர் என் மேல கோவத்துல தான் இருப்பாரு. எமல்ரே, நீ திரும்ப திரும்ப இப்படி பண்றதுனால அவருக்கு உன் மேல கோவம் அதிகமானு தானே போவோம். அங்க நாம மட்டும் போகாம இருந்திருந்தா அப்பாவோட வீடு போயிருக்கோம் தெரியுமா? உன் அண்ணன் தானே வாங்குறாரு. கிழிச்சான். அப்பாவை ஏமாத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைஞ்ச விலைக்கு பேசி முடிச்சிருக்கான்னு தெரியுமா? மையாலமா சொல்ற? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்கு போன் பண்ணாலே ஒருத்தி, அவதான் ஆர்வத்துல இதையும் சேர்த்து என்கிட்ட உளறி கொட்டிட்டா. ஓ, யார் மலரே? உன் அக்காவா? பின்ன வேற யாரு? அவளேதான். டேய், வீடு மட்டும் அவங்க கைய விட்டு போயிருந்தா அவங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுடா. அவங்க அந்த வீட்டுல இருக்கணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. எங்க அண்ணனுங்க இவங்களுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இவங்கள வெளியே துரத்த கூட தயங்க மாட்டாங்க. பாவண்டா என் அம்மா அப்பா, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே புரியாம நடந்துட்டு இருக்காங்க. பாசத்துல என்ன எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஆனா நிச்சயமா அவங்கள வற்புறுத்தி எங்க அண்ணனுங்க கூட்டு வந்துருவானுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பாண்டி. ஒவ்வொரு செயலையும் எங்க அண்ணனுங்க அவங்கள கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறானுங்க. ஆமா மலரே, ஏன் உன் அண்ணனுங்க இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க? கவலைப்படாத மலரே, இது பாரு, இனிமேட்டு உன் அப்பா அம்மாக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் உன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நிப்பேன். அப்படி இல்ல பாண்டி, அதுக்கு நம்ம முதல்ல முன்னேறணும். முன்னேறினாதான் நாம அவங்கள காப்பாத்த முடியும். நீ ஒரு நல்ல பொறுப்பான பையனா அவங்க முன்னாடி நிரூபிக்கணும்டா. ஒரு நல்ல மாப்பிள்ளைன்னு நிரூபிக்கணும். அப்பதான் நாம அவங்கள பாத்துக்க முடியும்.